டக்குன்னு ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி உங்க வீட்டில் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது குட்டி பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்போ பாரு ஆப்வியஸ்லி டிவைஸ் அப்புறம் மொபைல் அது மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹேபிட்டை வளர்க்கணும். அப்போ புக்ஸ் நம்ம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், நம்ம படிக்கிறத அவங்க பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அ குட் ஸ்டார்ட் உட் பி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிற ஆர்வத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்கறது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கலாம். கதை புக்குங்கிறது ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பாங்க குழந்தைங்க. பட் டே டு டேல நம்ம பார்க்குற விஷயங்கள் எப்படி வந்தது, அதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயமும் நல்லா மனசுல பதிஞ்ச மாதிரி இருக்கும். ஆல்சோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரீடிங்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பட் இந்த ஃபிக்ஷனே நமக்கு படிக்க கஷ்டமா இருக்கு, இதுல நான் ஃபிக்ஷன் வேறையாங்க, அதுவும் எடுத்தோடனே குழந்தைங்களுக்கு போய் நான் ஃபிக்ஷன் படிக்க சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்க காரியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 ரீல் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், கவுண்ட் தெரியல. பட் நான் வந்து பில் பிரைசனோட ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் நியர்லி எவ்ரிதிங் இதை நான் படிச்சுட்டு இருந்தேன். இன்னும் இந்த புக்கையா குழந்தைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க, மனசாச்சு இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. நான் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணல. இது வந்து ஆனா கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு. நான் இன்னும் இந்த புக்கை முடிக்கல. 30 சாப்டர்ஸ் இருக்கு இந்த புக்ல. நான் அரௌண்ட் 7 சாப்டர்ஸ் தான் படிச்சுட்டே இருக்கேன். இந்த புக்கு வந்து இது வரைக்கும் நான் நிறைய ஃபிக்ஷன் படிச்சிருக்கேன், பட் நான் ஃபிக்ஷன் அவ்வளவா படிச்சதில்லை. எனக்கு இது வரைக்கும் நான் படிச்ச நான் ஃபிக்ஷன்லயே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சேப்பியன்ஸ். அதுக்கு அடுத்துன்னு இல்லை, சேப்பியன்ஸ் விடவே எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் 7 சாப்டர்ஸ் தான் படிச்சிருக்கேன். அதுக்குள்ளேயே அவ்வளவு இன்ஃபர்மேஷன், அவ்வளவு ஹிஸ்ட்ரி, ஷார்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு. ஆனா அவ்வளவு விஷயம் பேசியிருக்காரு இந்த புக்ல. இப்போ நீங்க புக் ரெக்கமெண்டேஷன் குழந்தைங்களுக்கு தானே சொன்னீங்க அப்படின்னா கரெக்ட் தான், இந்த புக்கு ஓகே. பட் இந்த புக்ல உள்ள விஷயங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பைட் சைஸ்ல ஒரு புக்கா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இந்த புக்ல ஆக்சுவலி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். pretty much about everything. அதாவது டைனோசரோட ஆட்டம்ஸ் நம்ம உடம்புல இருந்திருக்கலாம், இல்ல டைனோசர்னு ஒன்று இருந்தது அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்க, பேலியன்டாலஜியோட ஹிஸ்டரி, கெமிஸ்ட்ரியோட ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பேத்தாலஜியோட ஹிஸ்டரி, அப்புறம் ஜியாலஜியோட ஹிஸ்டரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த யூனிவர்ஸ் எப்படி நம்ம அரவிந்த் சாமி வீடியோல நம்ம பார்த்திருப்போம். அவர் வந்து இப்படி சின்னதா ஜூம் அவுட் பண்ணி போனா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஸோ அது மாதிரி யூனிவர்ஸ், அப்புறம் கேலக்சிஸ், அதுக்கப்புறமா ஸ்டார்ஸ், அதுக்குள்ள சோலார் சிஸ்டம், அதுக்குள்ள நம்ம அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்புறம் பிக் பேங் வந்த உடனேயே சோலார் சிஸ்டம் எல்லாம் ஃபார்ம் ஆகி வந்துருச்சா? கிடையாது. பிக் பேங்னா என்ன? பிக் பேங் ஆன உடனே நமக்கு பிரீத் பண்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் கூட அப்போ இருக்கல. அந்த மாதிரியான எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன். இது எல்லாத்தையும் விட ஸ்கூல்ல நிறைய பேர் டப்பா அடிச்சிருப்போம். அந்த பீரியாடிக் டேபிள், கெமிஸ்ட்ரியோட பீரியாடிக் டேபிள், அப்புறம் வந்து அவகாட்ரோஸ் நம்பர், அப்புறம் ரூதர்ஃபோர்டோடைய ஹாஃப் ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து அந்த ஃபார்முலாவை டப்பா அடிச்சு நம்ம வந்து அப்படியே எழுதிருப்போம். பட் இது எல்லாமே வந்து என்ன விஷயம் ஆக்சுவலி அப்படிங்கிறது எனக்கு வந்து ஐயோ இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல பாடமா வைக்காம விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 சாப்டர் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அப்படியாப்பட்ட புக்கு குழந்தைங்க வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க நிஜமாவே கரிக்குலம்ல அவங்க படிக்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரி, ரொம்ப பேசிட்டேன். ஆக்சுவலி அது என்ன புக் அப்படின்னா இந்த புக் தான், ரியலி ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் நியர்லி எவ்ரிதிங். ஆக்சுவலி அமேசான்ல வந்து இது வந்து ஆஃபர்ல போட்டிருக்கா, நியர்லி 40% ஆஃபர்ல இப்போ போயிட்டு இருக்கு. அதனால நீங்க தாராளமா வாங்கலாம். இந்த புக் வந்து இப்போ இதை பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெரியவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து வழக்கம் போல நான் வந்து கிறுக்கி நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த புக் வந்து ரொம்பவே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா, சைல்ட் ஃப்ரெண்ட்லியா, நிறைய இலுஸ்ட்ரேஷனோட குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன், பேராகிராஃப்லாம் எதுவும் கிடையாது, குட்டியா இருக்கு புக்கு. ஸோ இது வரைக்கும் நான் 7 சாப்டர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னல, அந்த 7 சாப்டர்ஸ்ல உள்ள இது வரைக்கும் நான் படிச்ச இன்ஃபர்மேஷன், ஏன்னா ஃபுல்லா படிக்கிறதுனால என்னால ஃபுல்லா செக் பண்ண முடியல. பட் இது வரைக்கும் நான் படிச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே பைட் சைஸ்டா, குட்டியா, அழகா, நான் உங்களுக்கு சொன்னேன்ல அந்த பீரியாடிக் டேபிள், அந்த மேரி கியூரி பத்தின இன்ஃபர்மேஷன், அது எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த நியூட்டனோடைய இது ரொம்ப கியூட்டாவும் இருக்கு இந்த புக்கு. ஆக்சுவலி இது வந்து நானே கூட இந்த புக்கை வந்து முடிச்சுட்டு, இந்த புக்கை ஃபுல்லா ஒரு வாட்டி முடிச்சுட்டு டக்குன்னு ஏதாவது ரிவைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த புக்கை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இந்த புக் வந்து கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். பட் இது வந்து குழந்தைங்களுக்கு கூட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 8 and above அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தாராளமா 8 and above உள்ளவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கிட்ஸ் யாருக்காவது பர்த்டே பிரசன்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் இல்ல சும்மா கூட வாங்கி கொடுங்க. ஏன்னா விலை இப்போ ரொம்ப கம்மியான ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அமேசான்ல. ஸோ இது வந்து எனக்கு வந்து பார்க்க இந்த புக்கு டெலிவர் ஆனதுல இருந்து நான் உடனே வாங்கிட்டேன் பசங்களுக்கு. டெலிவரி ஆனதுல இருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். அத்தனை இன்ஃபர்மேஷன் இதுல குட்டியா இங்க பாருங்க. இது வந்து எப்படி இருக்கு, இந்த பேஜ்ல சும்மா எர்த்தோட வெயிட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. சித்தனோட பேராகிராஃப் தான், சும்மா இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே படிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த பொம்மை எல்லாம் பாருங்க, இந்த இல்லஸ்ட்ரேஷன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா. இந்த மாதிரி மேமத்ஸ் பத்தி, இந்த ஃபாசில் எப்படி டிஸ்கவரி, இது எல்லாமே இருக்கு. கண்டிப்பா குழந்தைங்க என்ஜாய் பண்ணி படிப்பாங்க. ஸோ இதுக்கு
இது ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு படிக்கணும். கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாரும் ஒரு தடவையாவது படிக்கணும். அப்படி இந்த புக் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா பெரிய குண்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தாராளமா பிகினரா இருந்தா கூட இந்த புக்கை வாங்கி படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜாலியா படம்லாம் பார்த்துட்டு அப்படியே சித்திரக்கதை மாதிரி படிச்சு முடிச்சிடலாம். இன்ஃபர்மேஷனும் நமக்கு குட்டி குட்டி பேராகிராஃபா இருக்கிறதுனால இத்தனோண்டு பேராகிராஃப் தான், அதுவும் உங்க கீழே கூட ஹைலைட்ஸ் மாதிரி எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ தொடர்ந்து வாசிப்போம். பாய்.